வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக கூட்டணியில் தேமுதிக ஐக்கியமா? முடிந்தது பேரம், சிறுவில்லிபுத்தூர் கோயில் விசிட். இதுதான் காரணம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது தமிழக அரசில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொகுதி பங்கீடென அரசியலிலே மும்பாரமாக சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில்தான் தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை தொடர்ந்து ஒரு சஸ்பெண்டாக வைத்ததாக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா. விஜயகாந்த் மறைவிற்கு தேமுதிக பிறகு விஜயகாந்த் மறைவிற்கு பின்னர் தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் தமிழக அரசியலே கண்டிப்பாக ஒரு வியக்கத்தக்க பார்க்கப்படுகிறதா. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியை வழிநடத்தி வரும் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னும் எந்த அணியுடன் தாங்கள் இணைவது என்பதை தெளிவாக அறிவிக்காமல் இருந்து வருகிறார். இந்நிலையில்தான் திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் கண்டிப்பாக வழங்க முடிவு செய்யப்பட்டதாக ரகசிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. தேமுதிக வரலாற்றிலே பார்த்தால் கட்சி தொடங்கிய 2006 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு விருதாச்சலம் மட்டுமே விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2011 கூட அதிமுக கூட்டணியில் 29 தொகுதிகள் வென்று ஒரு பெரும் வெற்றியை பதிவு செய்திருந்தது தேமுதிக. ஆனால் அதற்கு பிறகு தொடர் தோல்விகள் மட்டுமே சந்தித்து வருகிறது தேமுதிக. 2014, 2016, 2019, 2021 தேர்தல்களில் பல்வேறு அணிகளுடன் இணைந்து வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் 2021 திமுகவுடன் அதிமுகவுடன் பேசிய இருவராலும் நிராகரிக்கப்பட்டு கடைசியாக அமமுகவுடன் இணைந்து தோல்வியடைந்தது. 2024 லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் கண்டிப்பாக 5 தொகுதிகள் கிடைத்தாலும் விஜயபரபாகன் விருதுநகரில் ஒரு மிக குறைந்த வித்தியாசத்தில் தோற்றாராம் என்று குறிப்பிடத்தக்கது. அண்மையில் ஜனவரி 9 தேதி கடலூர் நடந்த இந்த தேமுதிக மாநாட்டில் கூட்டணி பெற்ற அறிவிப்பு கண்டிப்பாக வெளியாகும் என மக்கள் எதிர்பார்த்த நிலையில்தான் பிரேமலதா அதை ஒரு சஸ்பெண்டாக வைத்திருக்கிறார். ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் அன்று வெளியிடவில்லை. கண்டிப்பாக அதிமுகவிடம் 17 தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா சீட் கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகிறது. இந்நிலையில்தான் கடைசியாக திமுகவுடன் தனது ரகசிய பேச்சு நடந்தது. 6 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா ஒன்றை ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டது என்ற நிலையில்தான் பாசப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் இதற்காக நேற்று பிரேமலதா அவர்கள் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். 2011 விஜயகாந்த் அதே கோயிலில் வழிபட்ட பிறகுதான் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி தலைவரான அதே போல் தனக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை பிரேமலதா அவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டதாக அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது. தேமுதிக தொண்டர்கள் இப்போதும் ஒரு பெரும் எதிர்பார்ப்புள்ளார்கள். திமுக அணியில் இணைந்தால் கண்டிப்பாக கட்சிக்கு ஒரு புதிய உயிர் கிடைக்குமா அல்லது மீண்டும் தனித்து போட்டியிடுமா? பிரேமலதா விரைவில் நல்ல ஒரு முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முடிவுதான் கண்டிப்பாக 2026 தேர்தலில் கணக்குகளை மாற்றி அமைக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்நிலையில் தான் தேமுதிக கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.